ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு முக்குக்கு மனம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி சிக்கன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்துட்டு கரம் மசாலா நம்ம வீட்லேயே அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப சுவையான கரம் மசாலா அரைச்சி போட்டு நம்ம இது மாதிரி சிக்கன் வறுவல் செய்ய போகிறோங்க. இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி சிக்கன் எடுத்துருக்கேங்க. அது 2-3 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ உப்பு போட்டுக்கலாங்க, சுவைக்கு ஏற்ற மாதிரி போட்டு இதெல்லாம் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு உப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிச்சி வருங்க. சிக்கன் சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு இது மாதிரி கலக்கிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் சைடில் வச்சுக்கலாங்க. மூடி போட்டு நல்லா கலக்கியாச்சு. இப்போ கரம் மசாலுக்காக சோம்பு, ஜாப்பத்திரி, கடல் பாசி, பட்டை, ஸ்டார் பூவு, ஸ்டார் அனாஸ்ன்னுவாங்க இல்லையா, அந்த பூ எடுத்திருக்கேன். மிளகு, பிரியாணி இலை, ஜீரகம், லவங்கம், இது வந்துட்டு ஜாஜிக்காய், ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. இது எல்லாம் சேர்த்தா 1 கப் ஆகும். அதனால் 1 கப்பு இது தனியாக எடுத்து இது மாதிரி வறுக்கணுங்க. தனியாவை இதையும் போட்டுடலாம். இந்த மசாலாவையும் தனியாவோடு போட்டுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம் இருக்கணுங்க. ஹை ஃப்ளேம் வச்சோம்னா தீஞ்சிரும் மசாலா. அது வந்துட்டு மனம் நல்லா இருக்காது. இது மாதிரி லோ ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து இது மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சுங்க. ஆறுன அப்புறமா இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நமக்கு வந்துட்டு இப்போ ஹோம்மேட் கரம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் சிக்கன் ஃப்ரைன்றதுனால. இப்போ வெங்காயம் 1 கப் அளவுக்கு நல்லா மெலிசாக கட் பண்ணி வெங்காயம் போட்டுக்கிட்டு நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌன் வந்துடுச்சு கலரு. இது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் நல்லா இது மாதிரி பச்சை மணம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இந்த ஃப்ரைக்கு கருவேப்பிலையும் ரொம்ப மணம் கொடுக்கும். இப்போ வந்துட்டு நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் ஆகிருக்குங்க. ஹை ஃப்ளேமில் நல்லா இது மாதிரி ஒரு வாட்டி கலக்கிக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சோம்னா தண்ணி ரொம்ப விடாதுங்க. அதனால் ஹை ஃப்ளேம் வச்சு இது மாதிரி செஞ்சுக்கிட்டோம். இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். நல்லா சிக்கன் வெந்து வரும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க. பாருங்கள், தண்ணி எவ்வளோ நல்லா விட்டு இருக்குது சிக்கனில். இப்போ லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி 2-3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடி திறந்து இது மாதிரி கலக்கி விட்டுக்கணுங்க சிக்கனை. மூடி போட்டாச்சு. இன்னொரு 3 நிமிஷம் அப்புறமா இது மாதிரி திறந்து பார்த்தா நல்லா எண்ணெய் விட்டுட்டு இருக்குது பாருங்கள். நமக்கு சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த எலும்பை விட்டு வருது சிக்கன் கூட. அது மாதிரி எலும்பு விட்டு வந்துச்சுன்னா நல்லா வெந்த மாதிரி சிக்கனு. நம்மளுக்கு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்துட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்பவும் சுவையை கொடுக்குங்க இந்த கரம் மசாலா வந்துட்டு. இது குருமாவில் நம்ம காய்கறி ஏதாவது செய்யும்போது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. கிரேவி மாதிரி செஞ்சோம்னாலும் ஃப்ரைக்குனாலும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த கரம் மசாலா போடுறதுனால. எல்லாத்தையும் போட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும்.
கொஞ்சம் நேரம் இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. இது சப்பாத்தியோடவும் சாப்பிட்லாம், ரசம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை போட்டு சாதத்தை கலக்கி சாப்பிட்டாலும் ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இது சர்விங் பிளேட்டில் போட்டுக்கலாம். பாருங்கள் கலரை எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வீவர்ஸ், நானும் இந்த சிக்கனோட என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே பாய்.